என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். தேவ பிரசன்னம் சமாதானத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிரசன்னம், ஆண்டவருடைய வார்த்தை சமாதானத்தை கொண்டு வரும். தேவ பிரசன்னம் சமாதானத்தை கொண்டு வரும். அவருடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவு. 97ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 97 5ஆம் வசனம். கர்த்தரின் பிரசன்னத்தினால பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று. பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. கர்த்தருடைய பிரசன்னத்தினால எப்பேற்பட்ட கொந்தளிக்கிற பர்வதங்கள் எழும்பினாலும், எப்பேற்பட்ட கொந்தளிக்கிற வல்லமைகள் எழும்பினாலும், தேவ பிரசன்னத்தில் மாத்திரம்தான் அது உருகி போகும். தேவ பிரசன்னத்தில் மாத்திரம்தான் அங்கே சமாதானம் உண்டாகும். இங்கே சொல்லுகிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தினால பர்வதங்கள் மெழுகு போல உருகி போயிற்று. எசேக்கியேலின் புஸ்தகம் 38:20ஆம் வசனம். எசேக்கியேல் 38:20. என் பிரசன்னத்தினாலே, என் பிரசன்னத்தினாலே சமுத்திரத்தின் மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசமெங்கும் உள்ள சகல நரஜீவன்களும் அதிரும். பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும், எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போம் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்கினியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன். என் பிரசன்னத்தினால எல்லா எத்தனை காரியங்கள் எழும்பினாலும், அது சமுத்திரத்திலிருந்து எழும்பலாம், ஆகாயத்திலிருந்து எழும்பலாம், வெளியின் மிருகத்திலிருந்து எழும்பலாம், தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜீவனிடத்திலிருந்து எழும்பலாம். எங்கே எழும்பினாலும் என்னுடைய பிரசன்னத்தினால அவை எல்லாம் என்னச்சும் தரையில் விழுந்து போகும். கொந்தளிக்கிற ஆவியை அடக்க பண்ணுவது தேவ பிரசன்னம். உன் குடும்பத்துக்கு விரதமாய் எப்பேற்பட்ட கொந்தளிப்பின் வல்லமைகள் எழும்பினாலோ அதை கர்த்தர் அமர பண்ணுவா. அது நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிரசன்னத்தினால தான் இந்த நாளிலே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபனுடைய வாழ்க்கையில் நல்லா கவனிக்கணும். அவருடைய சுய ஞானத்தை பயன்படுத்தி, அவருடைய சுய பலத்தை பயன்படுத்தி, அநேக டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தி எல்லாரையும் ஏமாற்றினார். முதல்ல தன்னுடைய சொந்த சகோதரனை ஏமாற்றினார். அழகா சகோதரனுக்கு என்ன பிடிக்கும், என்ன கொடுத்தா சகோதரனை கவிழ்க்கலாம் என்பதை அழகா அறிந்து என்ன செஞ்சார், அவர் அழகா சகோதரனை ஏமாற்றினார். ரெண்டாவது சொந்த தகப்பனை ஏமாற்றினார். சொந்த தகப்பனை, அதுக்கு அம்மாவும் என்ன செஞ்சாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அதை கவனிக்கணும். அப்போது அவருடைய காரியத்தை பயன்படுத்தி, ஒருவேளை அம்மா சமையல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அப்பா முன்னாடி நிற்க போகிறது யார் தான், அவர் தான் நிற்க போகிறார். அவரும் சில டெக்னாலஜியை பயன்படுத்தி எந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனால், எந்த வாசத்தோடு போனால் அப்பாவை ஏமாற்ற முடியும் அப்படின்னு அழகாக தெரிஞ்சு வச்சுருந்தார். அவன் சரீரத்தில் என்ன வாசம் அடிக்கும், அவன் ட்ரெஸ்ஸில் என்ன வாசம் அடிக்கும், எதை போட்டு போனால் அவனுடைய முடி எப்படி இருக்கும், எல்லாத்தையும் அழகாக ட்ரைனிங் எடுத்து அந்த குறுகிய நேரத்துக்குள்ளே நம்ம சூப்பராக டெக்னாலஜியை பயன்படுத்தி யாரை ஏமாற்றிட்டாரு, தகப்பனாரையும் ஏமாற்றி விட்டார். மூன்றாவதாக போன இடத்துல மாமனாரையும் என்ன செஞ்சார், ஏமாற்றினார். அவர்கிட்ட சம்பளம் பேசுகிறார். இது வரைக்கும் பகல்லையும் வெயில்லையும் குளிர்லையும் வேலை செஞ்சாலாம் உண்மைதான். இப்போ எனக்கு சம்பளம் வேணும். அந்த சம்பளத்துடைய காரியத்தை இவரே சொல்கிறாரு. எதெல்லாம் வரி போட்ட ஆடாக இருக்குதோ, புள்ளி போட்ட ஆடாக இருக்குதோ அப்படின்னு அழகாக ஐடியா சொல்லி, இதையெல்லாம் என்னுடையதாகும், இது இல்லாதவெல்லாம் அவங்க கூடதாகும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிரிவை உண்டாக்குகிறாங்க. பிரிவை உண்டாக்கி இவர் பாருங்க, தன்னுடைய விசேஷத்தை ஞானத்தை பயன்படுத்தி, தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அழகா ஆடு குட்டி போடுகிற ஸ்டைலை கொண்டு யாக்கோபு மாற்றிட்டாரு. அல்லேலூயா. எந்த மெய்ப்பனும் செய்ய முடியாது. இன்னைக்கு இருக்கிற அந்த ஏஐ தொழில்நுட்பம் கூட கண்டுபிடிக்க முடியாது. அவர் அவ்வளவு அழகா ஆடு குட்டி போடுற இடத்த கூட செஞ்சார்,
அந்த காரியத்தில் எப்படி பண்ணணும்னு சொல்லி அவர் தன்னுடைய காரியத்தை எல்லாம் மாற்றி இவர் கூட ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துட்டாரு. இப்போ இவருடைய மந்தை பெருகி விட்டது. திரள் கூட்டமான மந்தை அப்படி வர்றார். திரள் கூட்டமான மந்தை பின்னாடி ஒரு பெரிய சேனை, ஒரு பெரிய பரிவாரம் இதோடு கூட கடந்து வருகிறார். இப்போ முன்னாடி ஏசா கொலைவெறியோடு வருகிறார். கொலைவெறியோடு கடந்து வருகிறார். அத்தனை வருஷம் அவன் எத்தனை வருஷம் காத்திருந்திருப்பான். இவர் 20 ஆண்டுகள் சொல்கிறாரு. 7 வருஷம் அவன் காரியம் ஒரு 7 வருஷம் ராகேலுக்காய், 7 வருஷம் லேயாளுக்காய், அப்புறம் பனியிலும் வெயிலிலும் 20 வருஷம் நான் வேலை செய்த எத்தனை ஆண்டுகள் இருக்கட்டும், அது வரைக்கும் என்னைக்கு திரும்பி வருவான்னு சொல்லி அங்கே ஏசா காத்து கொண்டு இருக்கிறார். ஒரு பயங்கரமான கொலைவரியோடு அவர் காத்து கொண்டு இருக்கிறார். காத்து கொண்டு வந்த பொழுது அப்பமும் தான் சுயஞானத்தை பயன்படுத்துகிறார். முன்னாடி யாரெல்லாம் அவருக்கு வேண்டாமோ வேண்டாத டிக்கெட்டை முதல் வரிசையில் வைக்கிறார், போட்டு தள்ளட்டும் எஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அழகாக வருஷப்படுத்துகிறார். நொண்டி நொடம் கூணு குருடு அங்கே இருக்கிற அந்த ஆடுகளில் எது அவருக்கு பிரச்சனையானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வரிசையாக கொடுக்குறாரு. மனைவியை வேறுபடுத்துகிறார். தனக்கு பிரியமான மனைவியை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்கிறார். என்னோட எக்ஸ்ட்ரா லக்கேஜாக வந்தது அதை முன்னாடி வைக்கிறார். முன்னாடி வைத்து போட்டு தள்ளட்டும்னு சொல்லி வரிசை அனுப்புகிறாரு. அந்த காரியத்தை செய்கிறார். அப்பவும் செய்து பார்க்கிறார். ஆனாலும் ஏசாவுடைய கோபம் தீரவில்லை. அவருடைய சுய ஞானம், அவனுடைய சுய புத்தி, அவனுடைய சுய முயற்சி ஏசாவை மேற்கொள்ள முடியல. ஒரு பெரிய சமாதான குலைச்சல், ஒரு பெரிய பிரிவினை ஆவி, பயங்கரமான கொலைவரியின் ஆவி அவளை மேற்கொள்ள முடியல. மேற்கொள்ள முடியல. என்னைக்கு மேற்கொள்ள முடியல என்கிற எண்ணம் வந்துச்சோ, இதற்கு மேல முடியாது என்கிற எண்ணம் வந்துச்சோ, அதன் பின்பு பின்பு தனித்து இருந்து ஜெபம் பண்ணினான். ஆமென், அல்லேலூயா. அவ அதுவரைக்கும் போராடினது உண்மை. அதுவரைக்கும் தன்னுடைய சுய ஞானத்தை சுய முயற்சியை பயன்படுத்தினது உண்மை. ஆனால் ஒரு காலம் வந்தது, இதுக்கு மேலே முடியாது, இதற்கு மேலே முடியாது. ஏசாவை சமாதானப்படுத்துவதற்கு நம்ம முயற்சினால் முடியாது. அவனுக்கு எவ்வளோ கிஃப்ட் கொடுத்தாலும் முடியாது, எவ்வளோ ஆடு மாடுகளை பரிசாக கொடுத்தாலும் முடியாது, அவனுடைய கோபத்தை அடக்க முடியாது என்பதை உணர்ந்த பின்பு பின்பு அவன் தனித்து இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவ பிரசன்னம். பின்பு தனித்திருந்தா நீ ஓடுகிற வரைக்கும் கர்த்தர் உன்னை அமைதியா வேடிக்கை பார்ப்பா. நீ ஓடு எது வரைக்கும் ஓடுகிறாய் என்று கர்த்தர் அமைதியா இருப்பா. உன் சுய பலத்தினால, சுய முயற்சியினால, சுய மாம்சத்தின் பலத்தினால் நீ எது வரைக்கும் பிரயாசப்படுகிறாய் என்று கர்த்தர் அமைதியா இருப்பா. அமைதியா இருப்பா. இது யாரு வாழ்க்கை நடக்கும்னா கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், உலகத்தான் வாழ்க்கையில் அல்ல. இயேசு உங்க கூட தான் இருப்பார். படகுல இயேசு கூட தான் இருந்தார். இயேசு அவங்க கூட தான் இருந்தார். சீசர்களோடு கூட தான் இருந்தார். புயல் வந்தது, இயேசு கூட இருந்தால் புயல் வராது, இயேசு கூட இருந்தால் பிரச்சனை வராது அப்படின்லாம் இல்லை. இயேசு கூட இருக்கிற பொழுது புயலும் காற்றும் மோதினது, பயங்கரமான தடைகள் கடந்து வந்தது. அவங்க எல்லாம் தன்னுடைய அது வரைக்கும் அவங்க அந்த தொழிலை செய்தவர்கள், சீசர்கள் மீன் பிடிக்கிற தொழிலை செய்தவர்கள், கடல் அவங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு காரியம். தன் முயற்சியை பயன்படுத்தி தண்டு வலிக்கிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு பிரயாசப்படுறாங்க. ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. ஏசப்பா அழகா அமைதியா கப்பலின் பின் அணையத்தில் அழகா தலையணை வைத்து அவர் தூங்கி கொண்டிருந்தார். அவர் தூங்கி கொண்டிருந்தார். சில நேரம் நம்ம நினைப்போம், ஆண்டவரே எனக்கு இப்படிலாம் பிரச்சனை இருக்குதே, நீங்கள் என்னை மறந்துட்டீங்களோ, கைவிட்டீங்களோ, என் ஜெபம் கேட்கப்படலையோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆண்டவர் சொல்லுவார், எப்பா நீ என் பிரசன்னத்தை விட்டு வெளியே போய் பல மாதம் ஆச்சு, என் பிரசன்னத்தை வெளியே போய் பல வருஷம் ஆச்சு. நீ காலையில் ஜெபம் பண்ணியா, காலையில் தேவ சமூகத்தில் வந்தியா, தேவ பிரசன்னத்தில் வந்தியா, தேவ பிரசன்னத்துக்கு நீ இடம் கொடுத்தியா? நான் இருக்கிறது உண்மைதான். எந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம், தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம். யாக்கோபு போராடி பின்பு தனித்திருக்கிறார். ராம் முழுதும் போராடுகிறார். தேவ தூதலாம் சொல்றாங்க, எப்பா நீ போதும், நீ போராடினது போதும், எழும்பி வா அப்படின்னா இல்லை, முடியாது. கர்த்தரனை தொடணும், கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும். அவர் என்னை ஆசீர்வதித்தால் வழிய அவரை போக விட மாட்டேன். இரவு முழுதும் போராடுறார். கர்த்தர் அவனுடைய தொடையை ஆண்டவர் தொடுகிறார். தொடை சந்து சுளுக்கி போயிட்டு, சுளுக்கி போயிட்டு இப்போ நொண்டியா நடந்து வர்றான். இப்போ நொண்டியா நடந்து வர்றான்.
அதுக்கு முன்னாடி ஏசாவுக்கு முன்னாடி வரும்பொழுது பராக்கிரமசாலியாய் கடந்து வந்தான். ஒரு பெரிய சேனையோடு கடந்து வந்தான். ஒரு பெரிய பேக்ரவுண்டோடு கடந்து வந்தான். இப்போ ஏசாவுக்கு முன்னாடி வர்றான், நொண்டியாக வர்றான். ஏசா நினைத்திருக்கலாம், இவன் திடீர் இதுவரைக்கும் பலன் உள்ளவனாக இருந்தான், பராக்கிரமசாலியாக இருந்தான், இவன் நொண்டியாக வர்றான், இவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு நினச்சி ஏசா பயங்கரமாக கடந்து வந்திருக்கலாம். அவன் பக்கத்தில் கடந்து வர யாக்கோபுக்கு முன்பதாய் தேவ மகிமை இறங்கி வந்தது, தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது, தேவ சமூகம் முன்னாடி கடந்து வந்தது. நீ நொண்டியா இருக்கலாம், நீ சப்பானியா இருக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லா காரியத்திலையும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. தேவ பிரசன்னம் மாத்திரம் நம்ம கூட இருந்தா போதும், முடியாததை கர்த்தர் முடிய பண்ணுவா. ஹல்லேலூயா. முடியாததை முடிய பண்ணுவா. அவன் நொண்டியாய் நடந்து வந்த பொழுது, கொலைவெறியோடு வந்த ஏசா பக்கத்தில் வருகிற பொழுது அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு அவனை யார தழுவி 2 பேருக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் உண்டானது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த 2 பேருக்குள்ள பெரிய ஒரு சமாதானம், ஒரு பெரிய சமாதானம். ஒருவருக்கொருவர் முத்தமிட்டு ஒருவருக்கொருவர் பரிசை கொடுத்து தன்னுடைய சகோதர சிநேகத்தை உறுதிப்படுத்தி கொண்டார்கள். ஏசா வந்த வழியே திரும்பி போனார். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். தேவ பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உரிந்து போகும். எவ்வளவு பெரிய பர்வதங்கள், எவ்வளவு பெரிய காரியங்கள் எழுந்து வந்தாலும் தேவ பிரசன்னத்தில் தான் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்குள்ள கடந்து வாங்க, தேவ சமூகத்தில் கடந்து வாங்க. எலியா சோர்ந்து போனது உண்மைதான், கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்று திக்கதரிசிதான். ஆனால் ஏசபேல் நிமித்தமா சோர்ந்து போய் சூறைச் செடியின் அனுபவம் அவனுக்குள்ள வந்தது. எல்லாருக்கும் சூறைச் செடியின் அனுபவம் வரும், எல்லாருக்கும் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். எல்லா காரியமும் ஆண்டவர் அவனை எழுப்புவதற்கு பல முயற்சி எடுத்து பார்த்தா இன்னும் நடக்கலை. கடைசியாக மெல்லிய சத்தத்தில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19:12. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டானது. அந்த தேவ பிரசன்னத்தினால அவன் கடந்து போன தூரம் வெகு தூரம். அவன் அதன் பின்பு செய்த ஊழியம் ஒரு பெரிய அபிஷேக ஊழியம், ஒரு ராஜரீக அபிஷேக ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தான். மெல்லிய சத்தத்தில் தேவ பிரசன்னத்தில் கர்த்தர் இந்த நாளிலே சமாதானத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார்.